கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய மகா பெரிதான கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இந்நாளிலும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை சகோதர சகோதராக உங்கள் மத்தியில் யாவர் மத்தியிலும் பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் பாராட்டின அவருடைய மேலான கிருபைக்கு முதலாவது பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு மூலம் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்துக் கொண்டு அதோடு கூட நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் நம் நாளும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் சோதித்தறிய வண்ணமாக நாம் பார்க்க போகிற இந்த ஒரு பாடத்தின் தலைப்பு சகோதரர் அறிவித்த வண்ணமாக மெய்யாகவே நான் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையிலே இந்த ஒரு சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு பாடமானது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் நன்கு பரிசோதித்து பார்த்து நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம் அப்படின்றத நாம் உணர்ந்து கொள்ளவும், அதே போல நம்முடைய இருதயத்தில் நம்ம மத்தியில் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் ஏதேனும் காணப்படக்கூடியதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மை நாமே நிதானித்து அறியக்கூடிய ஒரு எச்சரிப்பான பாடமாகவும் அங்கே காணப்படும் அப்படின்றத நம்ம முதலாவது தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அப்போ இந்த ஒரு பாடம் எப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஒப்பிடுதலான ஒரு பாடமாக அங்கே காணப்படும். மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே வனாந்திர பிரயாணத்தில் வரும்போது அவங்கள்ட்ட காணப்பட்டுட்ட குறைபாடுகள் என்ன, இதனால் தேவனிடம் அவர்கள் பெற்றுக்கொண்ட சில அனுமதிகள் என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டு அதில் நமக்கு என்ன ஆவிக்குரிய பாடம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எவற்றை கைவிடக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்ற ஒரு எச்சரிப்பான பாடமாக அங்கே காணப்படும். ஒருவேளை இப்பேற்பட்டதான ஒரு சில கிரியைகள் நம்மிடம் காணப்படும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை சீர்தூக்கி பார்த்து நாம் எந்த அளவுக்கு தேவனை கிட்டி நெருங்கி சேர முடியுமோ அந்த அளவுக்கு நாம் நம்முடைய நடக்கையை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படலாம் அப்படின்னு நான் பார்க்குற அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்போ வனாந்திர பிரயாணம் அப்படின்னு சொல்லும்போதே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி கடந்து வரக்கூடிய அந்த ஒரு பாதை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ நாம் இந்த ஒரு எகிப்தாகிய இந்த உலகத்திலிருந்து நாம் பரம கானானை கடந்து செல்லக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம் அப்படின்றத நாம் யாவரும் அறிந்ததாக அங்கே காணப்படும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த ஒரு வனாந்திர பிரயாணத்தில் மாம்சீக இஸ்ரேலர்கள் எங்கு கடந்து வந்து நிற்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோர்தானை கடந்து எரிகோவுக்கு அருகில் வந்து நிற்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஓரளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வனாந்திரத்தை கடந்து கானானுக்கு மிக அருகில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து நிற்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க. அப்போ மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை முதலாவது வழிநடத்தக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோசே ஒரு நல்ல தலைவனாக இருந்து அந்த ஒரு மாம்சீக இஸ்ரேலர்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமாக அங்கே வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக அங்கே காணப்பட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மோசேவை தொடர்ந்து யார் அவர்களை வழிநடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோசுவா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோசே எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருந்து கர்த்தருடைய ஜனங்களை வழிநடத்தக்கூடியவராக காணப்பட்டாரோ அதே போல யோசுவா மிக பயபக்தியுள்ள ஒரு மனிதராக இருந்து அந்த ஒரு மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை அங்கே வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை அவர் பெற்றிருக்கக்கூடியவராக அங்கே காணப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை யோசுவாவுக்கு தரும்போது அவருடைய தன்மை அவருடைய குணலட்சணங்கள் எப்படியாக அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் கர்த்தரால் மிகவும் நேசிக்கப்படக்கூடிய ஒருவராக அங்கே காணப்பட்டுட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஒரு வாய்ப்பை அவர் பெற்றுக்கொள்ளும் போதும் அவர் எப்படி இருந்தாருங்க, மிக தாழ்மையுள்ள தேவனுக்கு பயந்த ஒரு மனிதராக அங்கே காணப்பட்டுட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கே தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அந்த ஒரு வாய்ப்பினை கொடுக்கக்கூடியவராகவும் அங்கே காணப்படுறார் அப்படின்றத அந்த ஒரு நிலையான சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அன்பானவர்களே. ஸோ அப்போ தொடர்ந்து இந்த ஒரு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யோர்தானை கடந்து ஒரு 5 மைல் தொலைவில், அதாவது யோர்தானுக்கும் எரிகோவுக்கும் ஒரு 5 மைல் தொலைவு அங்கே காணப்படக்கூடியதாக இருக்கு. இப்போ இவங்க எரிகோவுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த எரிகோவை என்ன பண்ணுங்க இவங்க வீழ்த்தக்கூடியவங்களாக, எரிகோ ஜனங்களை அவர்கள் அழிக்கக்கூடியவர்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஒரு பிளானுக்கு அங்கே யோசுவாவும் இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனிடம் அனுமதியை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக, தேவனிடம் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாக அங்கே எரிகோவுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்படியாக எரிகோவுக்கு முன்பாக அவங்க வந்து நிற்கும்போது இப்போ தேவ தூதன் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு சில நல்ல ஆலோசனையை அவர் கொடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க.
அப்ப யோர்தானை கடத்தல் அப்படின்னு சொல்றது எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யோர்தான் விஷயம் தெரியும். அது அதாவது சராசரி நாள்ல அது எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு 500 மீட்டர் தொலைவுல அந்த ஒரு தண்ணீர் ஓடக்கூடியதாக காணப்படும். மழை காலத்துல அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 90 மீட்டர் தொலைவுல சராசரி நாட்கள் அது கடந்து போகக்கூடியதா இருக்கும். மழை காலத்துல 500 மீட்டர் அளவுல அது தண்ணீர் பறந்து போகக்கூடிய ஒரு ஆறாக அங்க காணப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த சமயத்துல யோசுவா அந்த ஒரு ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவருக்கு ஒரு சவாலான காரியமாகவே அங்க காணப்பட்டுச்சு அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. அப்ப அதுலயும் யோசுவா தேவனிடமிருந்து நல்ல ஆலோசனை பெற்றுக்கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஒரு ஜனங்களை யோர்தானை கடந்து எரியாவுக்கு போவதற்கு உண்டான வழிகளை அவர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவே அங்க காணப்பட்டுட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜனங்களுக்குள்ளாகவும் சரி, அவருக்குள்ளாகவும் சரி, யோர்தானுக்கு முன்னாடி வந்து முறுமுறுக்குள்ள அவர்களுக்கு எப்படி இருந்திருக்குங்க? ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சுங்க. எங்க? செங்கடல் கடக்கும்போது அவர்களுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. அப்ப இங்கேயும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஜனங்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு பயம் இருந்துச்சோ இல்லையோ, மற்ற ஜனங்களுக்கு, புறஜாதி ஜனங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர்களை குறித்து ஒரு பயம் அங்க காணப்பட்டதாக அங்க சகோதரர் சொல்லக்கூடியவராக இருக்காரு. என்ன அப்படின்னா, அவர்கள் செங்கடலையே கடந்து வந்துட்டாங்க. இந்த யோர்தான் அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மிகவும் சுலபமாக அங்க காணப்படும். அவர்களுடைய தேவன் மிக வல்லமை வாய்ந்த தேவன். அந்த ஒரு ஜனங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்படியாவது யோர்தானை கடந்து எரிகோவையும் அந்த ஒரு புறஜாதி ஜனங்களையும் அடித்து அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை அவர்கள் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக அங்க காணப்படுறார் அப்படின்ட்டு மற்ற ஜனங்களுக்கு இயற்கையாகவே அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பயம் வந்திருக்கக்கூடியதாக அங்க காணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அது நமக்கு தெரியும். யோசுவா 6ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு வேவு பார்க்க போன அந்த ஒரு சகோதரர்கிட்ட அந்த ராகா பேசி என்ன பண்றாருங்க, மெய்யாகவே உங்களை குறித்தும் உங்களுடைய தேவனை குறித்தும் எங்களுக்கு என்ன இருக்குங்க, பயம் இருக்கு. எங்களுடைய ஜனங்கள் எல்லாம் சோர்ந்து போய் தான் அங்க காணப்படுற அப்படின்றத அவர்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப பாருங்க, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வல்லமை குறித்து எப்படியாக உணர்ந்திருந்தாங்களோ, அதுமாரி புறஜாதி ஜனங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்முடைய தேவனை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம் அங்க காணப்படக்கூடியதாகவே அங்க இருந்தது அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. அப்ப புறஜாதி ஜனங்களுக்கே இந்த ஒரு பயம், தேவனை குறித்ததான ஒரு அறிவு காணப்படும் போது, உண்மையால ஆவிக்குரிய செயலாக இருக்கக்கூடிய நமக்கு நம் தேவனை குறித்து எந்த அளவுக்கு நமக்கு பயபக்தி காணப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நாம் உணர்ந்தவர்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப எரிகோ எதற்கு இவர்களுக்கு ஒரு சவாலான பட்டணமாக அங்க காணப்பட்டுச்சுங்க. எரிகோ அதாவது தேவன் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் அங்க கிரேஸ் செய்து அவர்களை வழிநடத்துறாங்க. ஆனா எரிகோவை குறித்து ஏன் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு? அந்த எரிகோ எப்பேற்பட்ட பட்டணமாக அங்க காணப்பட்டுச்சுங்க? மதில் சூழ்ந்த ஒரு பட்டணமாக அங்க காணப்பட்டுச்சு. அது இல்லாத இந்த ஒரு எரிகோவில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த எரிகோ ஜனங்கள் ஏன் இவ்வளோ பெரிய மதிர்ச்சுவரை போட்டு வச்சிருக்குன்னு அப்படி சொல்லி பார்க்கும்போது, பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் அந்த எரிகோவை எப்பொழுதுமே பதம் பார்க்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எரிகோவில் அநேக விலை உயர்ந்த உலோகங்கள், பொருட்கள், கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அநேக விதத்தில் செல்வ செழிப்பான ஒரு பட்டணமாக காணப்பட்டதுனால, அவர்கள் அப்பேற்பட்டதான ஒரு மதிர்ச்சுவரை போட்டு வைப்பதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பாக அங்கே காணப்பட்டுச்சு. ஸோ அதற்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்பேற்பட்டதான மதில் சுவரை அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்போ இந்த ஒரு வனாந்திர பிரயாணத்தில் நாமும் என்ன பண்ணிட்டோன்னா, இப்போ யோர்தானை கடந்துட்டோம். எரிகோவுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம். அப்போ இந்த எரிகோவிலேருந்து நம்முடைய பாடம் அங்கே ஆரம்பிக்கக்கூடியதாக காணப்படுது. அப்போ எரிகோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது எவற்றை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக பாடத்தில் அங்கே கேட்டிருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம். இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்லைடை வாசித்து அதை நம்ம ஆரம்பிக்கலாம். பாருங்க, விசுவாசித்தவர்களாகிய நாமோ இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். இது நமது விசுவாசத்தை அபியாசப்படுத்துகிற அளவுக்கு தக்கதாக இருக்கிறது. விசுவாசத்தை அதிகமாக அபியாசப்படுத்துகிறவர்கள் அதிகமான இளைப்பாறுதலையும் வெற்றியையும் பெற்று அமைதியை உடையவர்களாய் இருப்பார்கள்.
குறைவான பிரியமான சகோதர சகோதரிலே நம்ம வாசிச்சதை அங்க வந்துட்டு கூர்ந்து கவனிச்சிருப்போம். அப்ப இந்த ஒரு விசுவாச பயணத்துல அவங்க அந்த ஒரு வனாந்தர பிரயாணத்துல அந்த ஒரு வனாந்தரத்துல கடந்து வரக்கூடியவங்களாக காணப்பட்டாங்க. ஆனா இந்த ஒரு விசுவாச பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நாம் ஒரு எரிகோவுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம். அப்ப இந்த ஒரு விசுவாச பாதையில் ஓடிக்கொண்டிருக்க நமக்கு இந்த ஒரு விசுவாசத்தை அபியாசப்படுத்துவதற்கும் அது நம்முடைய கிரியில காண்பிப்பதற்கும் ஒரு பட்டணமாக காணப்படக்கூடியது தான் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எரிகோ பட்டணம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ இந்த ஒரு எரிகோ பட்டணத்திற்கு முன்பாக நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு காணப்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சகோதரர் தொடர்ந்து சொல்லும்போது பேசுறாரு. படிங்க சிஸ்டர். குறைவான விசுவாசத்தை பெற்றிருந்தவர்கள் குறைவான இளைப்பாறுதலை பெற்று அவர்களது சலுகைக்குள் கொஞ்சமாகவே நுழைவார்கள். எரிகோவும் மற்ற கானான் தேசத்து பட்டணங்களையும் முற்றுகையிடுவது என்பது புது சிருஷ்டியானது பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு மாம்சத்தின் காரியங்களுக்கு எதிராகவும் மாம்சத்தின் சீரழிவுகள் மற்றும் பலவீனங்களுக்கு எதிராகவும் போரிடுவதை குறிக்கிறது. பிரியமான சகோதர சகோதரி அங்க பார்க்கும்போது அப்ப இந்த ஒரு விசுவாச பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நாம் இந்த ஒரு எரிகோ அப்படின்றது எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் புது சிருஷ்டிகளாகி நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய மாம்சீக பலவீனங்களுக்கும் அந்த ஒரு சீர் அழிவுகளிலிருந்து நம்மை தற்காத்து கொண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு கானானுக்குள் கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த ஒரு வாய்ப்புல இருக்கக்கூடியவங்களுக்கும் சகோதரர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு அதிகமான விசுவாசத்தை பெற்றிருக்கோமோ அந்த ஒரு விசுவாசத்திற்கு ஏற்ப பலன் என்ன இருக்குங்க, கண்டிப்பாலுமே நமக்கு முன்பாக காணப்படுது. ஒருவேளை இந்த ஒரு விசுவாசத்துல குறைவான பகுதியை குறைவான விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கக்கூடியவங்களாக காணப்பட்ட அப்படின்னா அதற்கே உண்டான வாய்ப்பும் என்ன இருக்குங்க, நமக்கு முன்பாக குறைவாக அங்கே வைக்கப்படக்கூடியதாக அங்கே காணப்படுது. அப்போ இப்போதான் நம்ம டிசைட் பண்ணணும் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி வைத்திருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம். ஒருவேளை இந்த ஒரு எரிகோவை எதிர்த்து போரிட்டு அதை ஜெயம் கொள்ளக்கூடியவங்களாக காணப்பட்டோம் அதிகப்படியான விசுவாசத்தோடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் நிறைவான ஆசீர்வாதத்திற்கு ஒரு பாத்திரவானாக அங்கே கடந்து போகக்கூடியவங்களாக காணப்படுறோம். ஒருவேளை நம்முடைய விசுவாசத்துல குறைவானதை அங்கே பெற்றிருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம் அப்படின்னா அந்த ஒரு எரிகோவை மேற்கொள்வது என்ன இருக்குங்க, சிரமமான காரியமாகவே அங்கே காணப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ அதுக்கு தான் அங்கே சகோதரர் சொல்றாரு. அப்போ இந்த ஒரு மாம்சீக சீரழிவு அதற்கு எதிரான காரியங்கள் பலவீனங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொடர்ந்து அதிகமான விசுவாசத்தோடு போரிடக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுட்டு அப்படின்னா அப்போ தொடர்ந்து சொல்றாரு. அந்த வசனத்தையும் வாசிங்க சிஸ்டர். அவரது இளைப்பாறுதலுக்குள் நுழைகிறவர்களுக்கு கர்த்தர் கூறுகிறதாவது, பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். பிரியமானவர்களே, இது யோசுவாவோடு கர்த்தர் பேசின அந்த ஒரு வார்த்தையாக இருக்கு. அப்ப இந்த ஒரு புதுசிருஷ்டி வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நாமும் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு தேவனை கிட்டி நெருங்கி சேரக்கூடியவங்களாக காணப்படுறோமோ அவங்களுக்கே உண்டான வார்த்தையாக இது காணப்படுது. பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் என்ன பண்றாருங்க, உன்னோடே கூட இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நாம் எந்த அளவுக்கு விசுவாச பாதையில தேவன் மீது விசுவாசம் வைத்து அந்த ஒரு எரிகோவுக்கு எதிராக போரிடக்கூடியவங்களாக காணப்படுறோமோ அவர்களுக்கே உண்டான ஒரு வசனமாக இது காணப்படக்கூடியதாக இருக்கு. ஒருவேளை இந்த ஒரு விசுவாசத்தில் குறைவுபட்டவர்கள் எல்லாம் இந்த ஒரு விசுவாசத்தை சரியாக பெற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் என்னன்னாங்க, யோர்தானுக்கு முன்னாடியே என்ன ஆயிட்டாங்க, மறிச்சு போயிட்டாங்க. இப்ப யோர்தானுக்கு இந்த பக்கம் வந்தவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க பிறந்துட்ட விசுவாசத்தில் வளர்ந்துட்ட ஒரு சந்ததியாக அங்க காணப்படுது. அதனாலதான் தேவன் யோசுவா கிட்ட சொல்லுவாரு, நீ திரும்ப எழுந்து இவர்களுக்கு என்ன பண்ணுங்க, விருத்த சேதனை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் எல்லாம் விருத்த சேதனை பண்ணியிருந்தாங்க. அவங்க கடந்து வரும்போதே அவங்களுடைய அவிசுவாசத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா மறித்து விடக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டாங்க. அப்ப இங்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களும் இந்த ஒரு யுத்த வீரர்களும் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிரயாணத்தில் பிறக்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த யோர்தானை கடந்தவர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப வரக்கூடிய யுத்த வீரர்களாக அங்க காணப்படுறாங்க. பிரியமான சகோதர சகோதரர்களே, அப்ப இந்த யுத்த வீரர்களுக்கு தான் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நான் போகும் இடமெல்லாம் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படின்ற
அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லக்கூடியவராக அங்கே காணப்படுறார் அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. ஸோ அப்போ மீண்டுமாக அங்கே சகோதரர் சொல்லும்போது சொல்கிறாரு, அப்போ ஒருவேளை விசுவாசம் இல்லாதையே இந்த ஒரு விசுவாச பாதையில் நாம் கடந்து போகக்கூடியவங்களாக காணப்பட்ட அப்படின்னா நம்முடைய அச்சீவ்மெண்ட்டை என்ன பண்ண முடியாதுன்னா அங்கே அடையக்கூடியவங்களாக இருக்க முடியாது. தொடர்ந்து நம்முடைய பலவீனங்கள் என்னாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மை பின்னாக தள்ளக்கூடியதாக அங்கே காணப்படும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒரு விசுவாச பாதையில் ஓடக்கூடியவங்களாகவே அங்கே காணப்படுறோம் அப்படின்றத நாம் ஒவ்வொருவரும் அங்கே நிதானித்து அறியக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. ஸோ எப்படி அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் ஒரு மரணத்தை கண்டு ஸோ தொடர்ந்து அவருடைய சந்ததிகள் போய் கானானை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுட்டாங்களோ, அப்போ நமக்கு முன்பாக இந்த ஒரு பாதையிலிருந்து எத்தனை பேர் விலகி போயிருந்தாலும், எத்தனை பேர் இடர்பாடுகளாக போயிருந்தாலும், இப்போ அந்த ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வானமாக நாம் யாவரும் என்ன பண்ணுறோங்க, கடந்து வரக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் பார்க்குற அன்பானவர்களே. ஸோ அப்போ தொடர்ந்து இப்போ ஏற்பட்டதான ஒரு வாய்ப்புக்குள் நாம் கடந்து போகிறோம் அப்படின்னா, அப்போ எப்படி அவங்க யோர்தானை கடந்து அந்த ஒரு எரிகோவை அடிக்க கடந்து போவதற்கு முன்பாக ஒரு தூதனுடைய ஆலோசனை அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அங்கே காணப்படுதோ, அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஒரு எரிகோவை வீழ்த்துவதற்கு கண்டிப்பாகவே ஒரு தூதனுடைய ஆலோசனை கிடைக்கும். அப்ப தூதனுடைய ஆலோசனையை பெற்று எரிகோவை அடிப்பதும் அடிக்காதிருப்பதும் யாருடைய கரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அங்க காணப்படுது அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ தொடர்ந்து நம்ம வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 10 சில வசனங்கள் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். போதும் சிஸ்டர். பிரியமான சகோதர சகோதரே, இந்த ஒரு சம்பவங்கள் நம்ம யாரும் அறிந்தது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு சம்பவத்தை புரிந்து கொள்வதற்காக நம்ம சில இன்ட்ரோடக்ஷனை அங்கே பார்க்கலாம். ஸோ அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எரியோவுக்கு அங்கே போர் எடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க. அந்த ஒரு போரினுடைய விவரங்கள் எல்லாமே நம்ம அறிந்தவங்களாக அங்கே காணப்படுறோம். ஸோ அப்போ அங்கே உள்ளார போவதற்கு முன்பாக தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு சில முக்கியமான ஆலோசனையை அங்கே சொல்லக்கூடியவராக அங்கே காணப்படுறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் எரிகோவை கைப்பற்றிடுவீங்க, கைப்பற்றிட்டு அங்கே போய் உள்ளார இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் எடுக்கும்போது அதில் சில காரியங்கள் சில விஷயங்கள் என்ன ஆகணும் அப்படின்னா தேவனுடைய கூடாரத்திற்கு வந்துவிடக்கூடியதாக காணப்படணும். மற்றவர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுன்னா நீங்கள் அழித்திடணும். ஏன் அப்படின்னா அது சாபத்தீடானவைகள், அவற்றில் ஒன்றிலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பை 6ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே அங்கே தேவன் அவர்களுக்கு சொல்லக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்படியாக அவங்க போருக்கு போகிறாங்க. போருக்கு போய் என்ன பண்ணிடுறாங்க, எரிகோவை வெற்றி கொண்டுடுறாங்க, ஜெயம் கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க. அப்புறம் ஜெயம் கொண்டுட்டு இவங்க வந்துடுறாங்க. வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்றொரு பட்டணம் காணப்படுது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயி அப்படின்ற ஒரு பட்டணம் காணப்படுது. இந்த ஒரு பட்டணத்தை வேவு பார்க்க யோசுவா சில ஜனங்களை அங்கே அனுப்பக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க. அப்போ வேவுக்காரர்கள் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு பட்டணத்தை வேவு பார்த்துட்டு வந்துடுறாங்க. வந்து யோசுவாக்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு பட்டணம் சிறிய பட்டணம் தான், நம்ம எரியோவுக்கு போன மாதிரி அத்தனை யுத்த வீரர்களும் என்ன பண்ண தேவையில்லைங்க, போக தேவையில்ல. ஒரு 3000 பேர் என்ன பண்ணலான்னா 3000 பேர் மாத்திரம் போயிட்டு அந்த ஒரு ஆயி பட்டணத்தை எளிதாக மேற்கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, நம்ம நல்லா கவனிக்கணும். எரிகோவை வீழ்த்தும் போது இவங்க என்ன பண்ணாங்க, தேவன்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. அதுக்கு உண்டான ஆலோசனையை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. இப்போ சிறிய பட்டணமாக வரும்போது இவர்கள் என்ன பண்ணலைங்க, ஆலோசனை கேட்காம இவர்களாகவே வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு முடிவெடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுட்டாங்க அப்படின்னு நான் பார்க்குறோம். ஸோ அப்போ இதனால் அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அழிவை அங்கே ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க. வசனத்தை தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலகாதிருக்கும் மட்டும்
விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான சகோதரர்களே, இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இப்போ இந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஒரு போர் புரிந்ததன் மித்தம் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, இந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய 36 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யுத்த வீரர் 36 பேர் அங்கே மடிந்து போகக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எரிகோவில் தேவனுடைய பிரமாணத்தை இவர்கள் என்ன பண்ணலன்னா சரியாக கடைபிடிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படல. கடைபிடிக்காத நிமித்தம் இவர்கள் ஆயிப்பட்டினத்து ஜனங்கள்கிட்ட அங்கே தோற்கக்கூடியவங்களாகவும் முதுகை காமிக்கக்கூடியவங்களாகவும் அங்கே காணப்பட்டுட்டாங்க. ஸோ இதன் மித்தமே யோசுவா இப்போ என்ன பண்ணுறாருன்னா முகங்குப்புற விழுந்து, யோசுவாவும் அங்கே மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து அங்கே அழக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க. ஸோ இப்பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா யோசுவா கிட்ட அவர் பேசக்கூடியவங்களாக காணப்படுறாரு. ஸோ நீங்கள் ஏன் இப்படி அழுகுறீங்க? எழுந்திருச்சு நீங்கள் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி நீங்கள் ஜனங்களை என்ன பண்ணுங்க, நான் சொல்கிற மாரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லக்கூடியவராக இருக்காரு. ஸோ தொடர்ந்து படிங்க சிஸ்டர். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறித்திருக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். அப்பொழுது சாபத்திடாததை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்னியில் சுட்டெரிக்கப்பட கடவது என்றார். பிரியமானவர்களே, அப்போ பார்க்குறோம். ஸோ அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் சாபத்தீடானது தேவன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது என்ன பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தர் எடுத்துட்டாங்க. எடுத்து அது அவங்களுடைய பண்டம்பாடிகளோடே வைத்ததுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிப்பட்டினத்தில் தோர்த்து போகக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க. அப்போ தேவன் ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, நீங்கள் கோத்திரம் கோத்திரமாகவும் வம்சம் வம்சமாகவும் பேர் பேராகவும் அங்கே வர சொல்லுங்க. அப்போ யாருடைய பேர் அங்கே குறிக்கப்படக்கூடியதாக இருக்கோ அவர் தான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை கலங்கம் பண்ணக்கூடியவராக அங்கே காணப்பட்டுட்டாங்க. ஸோ இதன் மித்தமே தேவ கோபம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஜனங்கள் மீது வரக்கூடியதாக அங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்னார். ஸோ அப்போ தொடர்ந்து யோசுவா அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவ்விதமாகவே அங்கே கோத்திரம் கோத்திரமாக வர சொல்கிறாரு. அடுத்தது வம்சம் வம்சமாக வர சொல்லக்கூடியவங்களாக காணப்படுறாங்க. நீங்கள் வசனத்திலே வாசிங்க சிஸ்டர். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வர பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வர பண்ணின போது சேராகிரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகிரின் வம்சத்தை பேர் பேராக வர பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வர பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, அப்போ தேவனுடைய கட்டளையின்படி இப்போ யோசுவா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூதா கோத்திரம் அங்கே குறிக்கப்படக்கூடியதாக இருக்கு. யூதா கோத்திரத்தில் சேராகின் வம்சம் என்ன ஆகுதுங்க, குறிக்கப்படக்கூடியதாக அங்கே காணப்படுது. அந்த சேராகனுடைய அந்த ஒரு வம்சத்தில் சப்தியினுடைய பேர் அங்கே குறிக்கப்படக்கூடியதாக இருக்கு. சப்தியினுடைய பேரில் அங்கே கர்மி அங்கே குறிக்கப்படக்கூடியவராக இருக்காரு. அந்த கர்மியினுடைய மகன் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆகான் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ ஆகான் யாருங்க? ஆகான் ஒரு யுத்த வீரன், அதாவது எரிகோவுக்கு எதிராக போருக்கு சென்ற ஒரு யுத்த வீரனாக அங்கே காணப்படக்கூடியவராக அங்கே காணப்படுறாரு. அப்போ அந்த ஒரு யுத்த வீரனுக்கு என்ன இருக்குன்னு அப்படி சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய பிரமாணங்கள் முதலாவது அவருடைய நினைவில் அவங்களுடைய எண்ணங்களில் காணப்படக்கூடியதாக அங்கே இருக்கணும். அப்போ தேவனுக்கு பிரியமாக போர் செய்யக்கூடியவர் அப்போ தேவனுடைய கட்டளை கற்பனைகளை கை கொள்ளாமல் ஒரு போருக்கு போனால் என்ன ஆகுங்க, அது சரியான போராக அங்கே காணப்படாது. அந்த ஒரு போரில் தோல்வியை தான் அங்கே மேற்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனாலும் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போரில் வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனால் தேவனுடைய அந்த ஒரு கிருபை, தேவனுடைய அந்த ஒரு உலாவுதல், அதாவது அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு இதிலிருந்து தேவன் என்ன பண்ணிடுறாங்க, அவர்களை விட்டு விலகி போகக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்குற அன்பானவங்களே. ஸோ அப்போ யோசுவாவுக்கு என்ன கவலை அப்படின்னா, நீங்கள் இப்போ எங்கள் ஜனங்களில் 36 பேரை வந்துட்டு பறி கொடுத்துட்டோமே, நாங்கள் ஒருவேளை இருக்கக்கூடிய அண்டை ஜனங்கள் என்ன நினைப்பாங்க எங்களை குறித்து,
தேவன் இவர்களை இஸ்ரேல்ல இருந்து எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இங்க மடங்கடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதி ஜனங்கள் சொல்லாதபடிக்கு நீங்க இப்படி செஞ்சிட்டீங்களே தேவனே அப்படின்னு சொல்லிட்டு தேவன்ட்டு அங்க மன்றாடக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. ஆனா அவங்க யுத்த வீரர்கள ஒருவர் தேவனுக்கு விரோதமாக அங்க காணப்படக்கூடியவராக அங்க காணப்படுறாரு அப்படின்றத யோசுவா மறந்திருக்கக்கூடியவராகவும், அதே போல தேவன்ட்ட எந்த ஒரு முன்னனுமதியும் இன்றி இவர்கள் ஆயிப்பட்டினத்தை அங்க மேற்கொள்ள போனதையும் யோசுவா என்ன பண்ணல அப்படின்னா தன்னுடைய நினைவுக்கு கொண்டு வரக்கூடியவராக அங்க காணப்படலை அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ இப்போ ஆகான் அங்க குறிப்பிடப்படக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. இப்போதான் யோசுவா என்ன பண்றாரு அப்படின்னா ஆகானை கூப்பிட்டு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்கக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. நீங்க தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒளிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பிரியமானவர்களே, அப்ப பார்க்கிறோம். ஸோ இப்ப ஆகானுடைய பேர் குறிக்கப்பட்ட உடனே யோசுவா என்ன பண்றாருன்னா ஆகானை கூப்பிட்டு, மகனே, நீங்க தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ணீங்க, நீங்க ஒன்றையும் ஒழிக்காதீங்க, நீங்க செஞ்ச காரியத்தை அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்குள்ளதான் ஆகான் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆகான் உண்மையை ஒத்துக்கொள்றாரு. நான் மெய்யாலுமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இஸ்ரேலின் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னா, அதாவது கொள்ளையடிக்க போனது, அதாவது கொள்ளையிலே அப்படின்னு சொல்லும்போது அவங்க எரிகோவை பிடிக்க போனாங்க இல்லைங்களா, அங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா சாபத்தீடானது அதில் ஒன்றையும் நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இவர் போனோடனே என்ன பண்றாருன்னா அவருடைய பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்க ஒரு பாபிலோனிய சால்வை என்ன பண்ணிட்டாருங்க எடுத்துக்கொள்ளக்கூடியவராக அங்க காணப்பட்டுட்டாரு. அதே போல பொன்னி வெள்ளி என்ன பண்றாருன்னா இச்சித்து அவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. ஸோ இது எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாளையத்தில் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதைத்து வைக்கக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்கார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ அப்ப பாருங்க, தேவன் மறந்துடுவாரு, பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகான் என்ன பண்றாருங்க, எங்க தேவன் வாசம் பண்றாரோ அங்கேயே கொண்டு வந்து என்ன பண்றாருன்னா புதைத்து வைக்கக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்கார் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோசுவா விசாரிச்ச உடனே ஆகான் தான் செய்த குற்றத்தை எல்லாம் யோசுவாவுக்கு முன்பாக ஒப்புக்கொள்ளக்கூடியவராக அங்க காணப்பட்டுட்டாரு. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். உடனே யோசுவா ஆட்களை அனுப்பினான். அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்தில் அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அதன் கீழ் இருந்தது. அவைகளை கூடாரத்தின் மத்தியிலிருந்து எடுத்து யோசுவானிடத்திலும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். பிரியமானவர்களே, அப்ப நம்ம பார்க்கும்போது இப்ப யோசுவா ஆட்களை அனுப்புறாங்க, அங்க ஆகானுடைய கூடாரத்துக்கு போறாங்க. ஆகான் சொன்ன மாதிரியே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் களவாடினதும் அவர் வஞ்சித்ததும் அவர் இச்சித்ததுமான பொருட்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் சொன்னபடியே அந்த ஒரு கூடாரத்துக்குள் அவர் மறைத்து வைக்கக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. அப்ப மறைத்து வைத்ததை இப்ப யோசுவாவுக்கு முன்பாக அங்க எடுத்து வந்து வைக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாரு. அப்பதான் யோசுவா சொல்றாரு, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து பேசக்கூடியவராக காணப்படுறாரு. நீங்க வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாளத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்னியில் சுட்டு எரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். அப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்னப்படும்.
பிரியமான சகோதர சகோதரிலே, அப்படியாக நம்ம பார்க்கும்போது இப்போ ஆகான் அவன் இச்சித்தது, அதே போல அவனுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படி சொல்லி பார்க்கும்போது அக்னியில் சுட்டெரிக்கப்படக்கூடியதாக அங்கே காணப்படுது. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கற்குவியலாக அங்கே மூடக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் பார்க்குற அன்பானவர்களே. ஸோ அப்போ இந்த ஒரு ஆகானை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆகான் ஒரு யுத்த வீரனாக இருந்து அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அங்கே தேவனுக்கு பிரியமான ஒரு போர் வீரனாக இருந்து தொடர்ந்து போரிடக்கூடிய ஒரு வாய்ப்புல இருந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவர் வழி விலகி போகக்கூடியவராக அங்கே காணப்பட்டுட்டாரு. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தாங்க அப்படின்னா அவர்கள் கானானை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதை சுதந்திரிப்பதற்கு அந்த ஒரு எரிகோவில் இருந்த அந்த ஒரு பொருட்கள் என்ன ஆயிடுச்சுங்க, அவருக்கு தடையாக அங்கே காணப்பட்டுருச்சு. பொருட்கள் தடையாக அங்கே காணப்படல, மாறா ஆகான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை இச்சித்து எடுத்துக்கொண்டதன் மூலம் அவருக்கே உண்டான வாய்ப்பிலிருந்து தவறக்கூடியவராக அங்கே காணப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்போ இந்த ஒரு காரியங்களை நம்ம படிக்கும்போது நம்முடைய மனசில் எழுதக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் தேவன் இவருடைய தவறை முன்பாகவே உணர்த்திருக்க கூடாதா? முன்பாகவே உணர்த்திருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க. மற்ற எந்த யுத்த வீரரும் இப்பேற்பட்டதான ஒரு மதிக்கேடான செயலில் ஈடுபடல. ஆனா ஆகான் என்ன பண்ணியிருக்காருங்க, தேவன் சொன்ன கற்பனைக்கு மேலாக இந்த ஒரு காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்காரு. ஒருவேளை ஆகான் இந்த ஒரு காரியத்தில் குறைவுபட்டவராக இருந்திருப்பாருங்களோ? பிரியமான சகோதர சகோதரி, அப்ப நம்ம படிக்கும்போது யோசுவா 6ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிங்க சிஸ்டர். யோசுவா 6ஆம் அதிகாரம் 18-19. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாக படிக்கும், இஸ்ரேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். பிரியமானவர்களே, அப்ப தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முன்னதாகவே அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்துருக்காருங்க. அதாவது நீங்க எரிகோவை பிடிக்க போகும்போது அதில் உள்ள அனைத்தும் எப்படிப்பட்டது அப்படின்னா சாபத்தீடானது, அதில் ஒன்றையும் எடுத்துக்காதீங்க, அதற்கு மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா எச்சரிப்பா அங்கே இருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுங்க. அதில் உள்ள பொண்ணு வெள்ளி வெண்கலம் இரும்பு இதெல்லாம் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய பொக்கிஷ சாலையில் அங்கே சேரக்கூடியதாக அங்கே காணப்படும் அப்படின்ற அந்த ஒரு எச்சரிப்பையும் கட்டளையையும் முன்னதாகவே தேவன் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கவனிக்காத போனது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த யுத்த வீரனாகிய ஆகான் அவற்றை சரியாக கவனிக்கக்கூடியவராக அங்கே காணப்படலை அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரி. ஸோ அப்போ இன்னொரு விஷயம் அங்கே சகோதரர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ அப்போ எரிகோவை பிடித்து அவ்வளோ பெரிய அதிசயத்தை அவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை கொடுத்த தேவனுக்கு ஒரு நன்றி அறிதலை இவர்கள் என்ன பண்ணலைங்க அதுக்கு பிறகு ஏறெடுத்ததாக வேதாகம பதிவும் நமக்கு இல்லை. அதே போல் இந்த ஒரு ஜனங்கள் அடுத்தது ஆயிப்பட்டினத்தை பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி ஏறெடுத்தாங்க. ஆனால் எரிகோவை வீழ்த்துவதற்கு தேவன் நமக்கு கிருபை செஞ்சாங்க, அவருக்கு நன்றி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணமும் நமக்கு இங்கே பதிவு செய்யப்படலை அப்படின்னு நான் பார்க்குறேன் அன்பானவர்களே. அப்போ ஆயிப்பட்டினத்தை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ பிடிக்க போவதற்கு முன்பாக இவங்க என்ன பண்ணியிருக்கணுங்க, அப்போ பாருங்க, எரிகோவை கொடுத்ததற்கு நன்றிகள் ஏறெடுக்கல, ஆயிப்பட்டினத்தை பிடிக்கும்போது தேவனிடம் என்ன பண்ணலைங்க எந்த ஒரு ஆலோசனையும் இவர்கள் கேட்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படலை. அப்போ தாங்களாகவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்போ 4ஆவதாக சகோதரர் சொல்லும்போது எரிகோவை அவர்கள் பெற்றுட்ட வெற்றி அவர்கள் எப்படி நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தங்களுடைய சுய பலத்தினால் நம்ம என்ன பண்ணிட்டோங்க எரிகோவை வீழ்த்தக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுட்டு அப்படின்ற ஒரு மேட்டிமையான எண்ணங்கள் இவர்களுக்குள்ளாக அங்கே காணப்படக்கூடியதாக அங்கே காணப்பட்டிருக்கு. ஸோ இதன் மித்தமே என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த விதத்திலையும் இவர்கள் தேவனை அங்கே தொடர்பு கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படலை அப்படின்னு நான் பார்க்குறோம். ஸோ இதில் நமக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரே, ஸோ அப்போ தேவன் அவருக்கு பிரியமான ஜனங்களாக வழிநடத்தப்படக்கூடிய நாம் எல்லா விதத்திலையும் தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா நமக்கு ஃபேவரட்டாக நாம் செய்யக்கூடிய ஆவிக்குரிய காரியங்களில் நமக்கு ஒத்தாசை செய்யக்கூடியவராக அங்கே காணப்படுறார் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ அப்போ இப்பேற்பட்டதான உதவிகளையும் நன்றிகளையும் பெற்றுக்கொண்ட நாம் அநேக வேலைகள் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதற்கே உண்டான நன்றிகளை தேவனுக்கு என்ன பண்ணுறது இல்லைங்க செலுத்தக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறதில்ல.
ஸோ அடுத்த உதவி, அடுத்த கிரேஸ் நம்மை தேடி வரும்போது, ஸோ இதற்கே நான் பாத்திரனாக அங்கே காணப்படுறேனா அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல நாம் விசாரிக்கிறது இல்லைங்களாங்க. அப்போ ஒருவேளை விசாரிக்காமலேயே அதை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதுக்குண்டான மகத்துவத்தை நாம் உணர்ந்தவர்களாக அங்கே காணப்பட மாட்டோம். ஸோ மாறாக இந்த ஒரு யுத்த வீரர்கள் போல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்முடைய சுய பலத்தினாலும் நம்முடைய நாணத்தினாலும் இதை என்ன பண்ணிட்டாங்க, சுதந்திரித்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுட்டோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளாக வரக்கூடியதாக அங்கே காணப்படும். ஸோ அப்போ இதற்கு முன்பாக பார்க்கும்போது அநேக வேலைகளில் தேவன் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார். நீங்கள் இன்னென்ன பிரகாரமாக செய்யுங்க, இப்படியெல்லாம் போனீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே 3000 பேர் மாத்திரம் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது யாருங்க? இவர்களாகவே டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ இதற்கு முன்பாக தேவதூதன் வந்து நீங்கள் இப்படி செய்யுங்க, அந்த ஒரு எரிகை உங்களுக்கு முன்பாக என்ன பண்ணுங்க, விழக்கூடியதாக அங்கே காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த ஒரு தேவதூதனுக்கு பக்கத்தில் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த பட்டணத்தை பிடிக்க போகக்குள்ள எந்த ஒரு ஆலோசனையும் கேட்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படலை அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரி. ஸோ அப்போ தாங்கள் பெற்ற வெற்றியின் மித்தம் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனை மறந்து இவர்களாகவே ஒரு முடிவெடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுட்டாங்க அப்படின்னு நான் பார்க்குற அன்பானவர்களே. ஸோ அப்போ இங்கே சகோதரர் சொல்கிறாரு, ஸோ எப்படி மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் அப்பொழுது அவருடைய எண்ணங்கள் நோக்கங்கள் அவிதமாக அங்கே காணப்பட்டுச்சோ, இப்போ இருக்கக்கூடிய யூத ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அதே பிளட்டு தானே, இப்போ இருக்கக்கூடிய யூத ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களாகவே, அதாவது எல்லா அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளும் எங்கள்கிட்ட இருக்கு, எங்களால் எல்லாம் முடியும் அப்படி சொல்லிட்டு அதே எண்ணத்தில் இவங்க கடந்து போகக்கூடியவங்களாக அங்கே காணப்படக்கூடியவங்களாக இருக்காங்க அன்பான சகோதர சகோதரர்களே. அப்போ பாருங்க, எந்த விதத்திலும் இவர்களும் தேவனை நெருங்கி சேரக்கூடியவங்களாக அங்கே காணப்பட மாட்டாங்க. ஸோ நமக்கு தெரியும் பின்பு அவர்கள் எப்போ தேவனை தேடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பலத்தை அடி வாங்கின பிறகு திரும்ப தேவன்ட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்டி நெருங்கி சேரக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவாங்க அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. அப்போ இதில் நமக்கு சகோதரர் தரக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ தேவன் நம்மளை எந்த நிலைமையில உயர்த்தி வைத்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தேவன் செய்த அந்த ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு ஆச்சரியங்களையும் நாம் மறந்து விடக்கூடியவங்களாக காணப்பட்டுவிடக்கூடாது. தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாகவே அங்கே காணப்படணும் அப்படின்ற அங்கே சகோதரர் நமக்கு விளக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறார் அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. ஸோ அப்போ 6வதா சகோதரர் சொல்லும்போது சொல்கிறாங்க, ஸோ அப்போ தேவனுடைய கட்டளையை மறந்து போகும் அளவுக்கு இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தங்களுடைய சுயத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்காங்க. அப்போ தேவனுடைய கட்டளையும் அவருடைய கற்பனையும் நாம் மறந்து போகிறோம் அப்படின்னா அப்போ நாமவே நமக்கு என்ன பண்ணியிருப்போங்க, சில கட்டளைகளை இப்படி செய்தால் போதும், இது வரைக்கும் நம்ம கடந்து போனால் என்னதுங்க, நம்ம அந்த ஒரு இலக்கை அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களாகவே இவர்களுக்கு சில பாதைகளை வகுத்து வைத்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ஆகானும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் யுத்த வீரன், அதை மறந்து என்ன பண்ணுறாருன்னா தேவனுடைய கற்பனையை மறந்து அங்கே களவாடக்கூடியவராக அங்கே காணப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரி. ஸோ அப்போ பாருங்க, தேவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் அங்கே பிடிக்கக்கூடிய ஆடுகள் மாடுகள் வயதானவர்கள் குழந்தைகள் ஒருவரு கூட என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க, எல்லாவற்றையும் வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கட்டளையாக அங்கே கொடுத்துருக்காரு. நீங்க 17வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். யோசுவா 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். பிரியமானவர்களே, அப்ப அந்த ஒரு எரியோவில் யாருக்கு தான் தேவனுடைய பார்வையில் ஒரு கிரேஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தாங்களோ ராகாப்புக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு மாத்திரம் என்ன இருக்குங்க, அங்க ஜீவன் பிழைத்துக் கொள்வதற்கு உண்டான வழி இருக்கு. அவர்களை மாத்திரம் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அங்க விட்டுடுங்க, மற்ற எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா சுட்டு எரிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. 24வது வசனத்தை அதிலே வாசிங்க. பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்னியினால் சுட்டெரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். பிரியமானவர்களே, அப்படியாக நம்ம பார்க்கும்போது அநேக யுத்த வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய கட்டளையை அங்கே பிடித்து கொண்டவர்களாக தேவன் எவ்விதம் சொன்னாரோ அந்த விதமாகவே அவர் செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்காங்க. யாரை தவிர அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
ஆகானை தவிர மற்றவர்கள் எல்லாருமே அப்படியாக அங்கே செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்போ பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து இப்போ எரிகோவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவளுக்கு ஒரு இடர்பாடுகள் அங்கே ஏற்படக்கூடியதாக அங்கே காணப்படுது. ஸோ அப்போ இதே இடர்பாடுகள் யாருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆவிக்குரிய இஸ்ரேலாகிய நாம் நினைக்கலாம், நாம் எகிப்தை விட்டுட்டு வந்துட்டோம், இப்போ என்ன பண்ணிட்டுங்க இன்னும் சிறிது தொலைவில் நாம் கானானை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் எப்படி ஆகானுக்கு அங்கே எகிப்திலிருந்து கடந்து அந்த ஒரு வனாந்தர் பிரயாணத்தெல்லாம் மேற்கொண்டு யோர்தானை கடந்து இங்கே எரிகோவில் அவருக்கு ஒரு பாபிலோனிய சால்வையும் அந்த ஒரு வெள்ளியும் பொன்னும் அவருக்கு இச்சிக்கப்படத்தக்கதாகவும் அவருக்கு இடரலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அங்கே காணப்பட்டுச்சோ, அதே போல் ஆவிக்குரிய இஸ்ரேலாகிய நமக்கும் நாம் எந்த அளவுக்கு தேவனை கிட்டி நெருங்கி சரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணக்கூடியவங்களாக காணப்படுறோமோ, அப்போ அந்த சமயத்தில் இன்னும் கொஞ்ச அளவு தான் நம்முடைய இலக்கு என்ன பண்ணிடலாங்க, நாம் எட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் நாம் கடந்து போகும்போது நம்மை இழுக்கு வண்ணமாக அந்த ஒரு பாபிலோனிய சால்வையும் வெள்ளியும் பொன்னும் நமக்கு உண்டு அப்படின்ற அந்த ஒரு பாடத்தை இங்கே ஆகான் மூலம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ அப்போ ஆயி அப்படின்ற அந்த ஒரு பட்டணத்துக்கு உண்டான விளக்கங்களை எங்கள் சகோதரர் பேசும்போது ஆயி அப்படின்னா அழிந்து போனவர்களின் மேடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக அங்கே காணப்படுது. ஸோ அப்போ பாருங்க, அழிந்து போகக்கூடிய இடத்துல நாமும் என்ன ஆயிடக்கூடாதுங்க, அழிந்து போயிடக்கூடாதுங்க. அங்க ஏற்கனவே போருக்கு போன 36 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அங்க மரணத்தை தழுவக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டுட்டாங்க. இப்படியாக இந்த ஒரு யுத்தத்தை மேற்கொள்ளக்கூடிய நாம் அதில் வெற்றி பெறக்கூடியவங்களாக காணப்படணுமே தவிர அங்க மடிந்து போயிடக்கூடியவங்களாக அங்க காணப்படக்கூடாது. ஸோ அப்ப பாருங்க, எப்படி வந்துட்டு அவர்கள் இந்த ஒரு பாவமாகி எகிப்திலிருந்து அநேக தடைகள் அவர்கள் அந்த ஒரு பரம கானானை அடைவதற்கு அங்கே தடையாக காணப்பட்டுச்சோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலும் அநேக அழிவுகளும் அநேக தடைகளும் நம்மை தொடர்ந்து பிடித்து கொள்ளக்கூடியதாக அங்கே காணப்படும். ஸோ இவற்றை எல்லாம் நம்ம மேற்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஸோ அப்போ இந்த ஒரு காரியத்தில் நமக்கு ஆவிக்குரிய சிந்தை என்ன ஆகணும் அப்படின்னா, அதிகமாக தேவனுடைய கற்பனைக்கு ஏற்ப நாம் வளர்த்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படும் அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ ஒருவேளை அப்பேற்பட்டதான சிந்தை அப்பேற்பட்டதான அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா நாமும் என்ன பண்ணிடுவோங்க, போரில் தோல்வி அடையக்கூடியவங்களாகவும் சில இச்சிக்கப்படத்தக்க அந்த ஒரு பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாகவும் காணப்படுமா தவிர அந்த ஒரு ஆவிக்குரிய சிந்தையில் பரம கானானை அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆயி பட்டணத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக அங்கே காணப்படுது அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது இந்த ஒரு ஆகான் யூத கோத்திரத்தை சார்ந்தவருங்க. அப்போ யூத கோத்திரம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லாங்க, கர்த்தருடைய கோத்திரம், கர்த்தர் அங்கே வந்திருந்த ஒரு கோத்திரமாக அங்கே காணப்படுது. இதில் சகோதரர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, நம் தலை பிறந்திருந்த கோத்திரமாக அங்கே காணப்படுது. அவருடைய சரீரமாகி சபையும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்படியாகவே அந்த ஒரு யூத கோத்திரத்திற்கு பொறுப்பாளிகளாக இருக்கக்கூடிய தலைக்கு சரீரமாக ஆகக்கூடிய நாமும் அந்த ஒரு தேவனுக்கு துதிகளை ஏறெடுக்கக்கூடிய கோத்திரத்தில் இருக்கனால நாமும் தேவனுக்கு துதிகளையும் அந்த ஒரு புகழையும் சேர்க்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ யூதா அப்படின்னா துதித்தல். அப்போ தேவனுக்கு அந்த ஒரு துதியும் புகழையும் சேர்க்கக்கூடிய நாம் ஒருபோதும் என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் நம்முடைய விஷயத்திலேயே துதிகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாகவும் நமக்கு புகழை சேர்த்து கொள்ளக்கூடியவங்களாகவும் அங்கே காணப்பட்டு விடக்கூடாது அப்படின்றத இந்த ஒரு ஆகானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக அங்கே காணப்படுது அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ அப்போ யார் ஒருவர் தனக்கு துதியும் புகழையும் சேர்த்து கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் சொல்லும்போது அவர் யார் ஒருவருடைய சிந்தனையில தெளிவான அறிவும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையும் வாழக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்களோ அவர்களுக்கு புகழையும் அவர்களுக்கு துதியும் சேர்த்து கொள்வதற்கு ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க, விரும்பக்கூடியவர்களாக அங்கே காணப்பட மாட்டாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்போ இந்த ஒரு ராஜ்யத்தை இந்த ஒரு போரில் வெற்றி கொள்ளக்கூடிய அந்த ஒரு திருச்சபையார் யுத்த வீரராகி நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரமும் நாம் எந்த விதத்தில் தேவனுக்கு துதியும் புகழையும் சேர்க்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணங்கள் அந்த ஒரு சிந்தனைகள் பரிசுத்த சகோதர சகோதரர்களாகி நம்மிடம் அங்கே காணப்படக்கூடியதாக அங்கே காணப்படணும். ஸோ அப்போ இந்த ஒரு பூமியில் நம் ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தேவனுக்கே துதியும் புகழ்ச்சியும் சேர்க்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுட்டு அப்படின்னா நாம் அழிவை நோக்கி கடந்து போகக்கூடியவங்களாக இருக்க மாட்டோம். மாறா எல்லா விதத்திலும் தேவனுக்கே நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவோம் அப்படின்றத பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்போ இதில் சகோதரர் சொல்லும்போது எந்த ஒரு விஷயத்திலும் மாம்ச பிரகாரமாக
நமக்கு பாராட்டோ அல்லது நம்மை மெச்சிக்கொள்ற அளவுக்கு ஒரு காரியமோ இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோங்க. அதுல ஒரு காரியத்தில் நமக்கு புகழ் வரலைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோங்க, செய்ய மாட்டோம். அது ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் மாம்சீக காரியமா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, நமக்கு புகழ் வந்தா மாத்திரமே அந்த ஒரு வேலையை செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படுவோம். ஆனா எங்க சகோதரர் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனை அறியக்கூடிய அறிவை பெற்றிருக்கக்கூடிய ஜனங்கள் நமக்கு புகழ் வருதா இல்லையோ அதன் மித்தம் தேவனுடைய நாமும் புகழப்படக்கூடியதாக காணப்படுது அப்படின்னா அந்த ஒரு வேலையை நாம் செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ நம்ம ஒரு வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 1 21 வசனம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பிரியமானவர்களே, அப்ப இந்த ஒரு வார்த்தையை அங்க சகோதரர் சொல்லும்போது சொல்றாங்க, யார் ஒருவர் தங்களுடைய சிந்தனையில் தங்களுக்கு புகழையும் துதியும் சேர்க்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும், தாங்கள் புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்றாங்களோ அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாரே வீணராகக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டாங்க. அப்ப உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடையக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரர்களே. அப்ப இந்த ஒரு வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடிய எண்ணங்கள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தையும் நம்முடைய நல்ல எண்ணங்களையும் என்ன பண்ணுதுன்னா அங்க கெடுக்கக்கூடியதாக அங்க காணப்படுது. அப்ப இந்த யூத கோத்திரத்துல அந்த ஒரு தலைக்கு சரீரமாக போகக்கூடிய நாம் ஒருபோதும் நமக்கே புகழ்ச்சியும் துதியையும் அங்க தேடக்கூடியவங்களாக இருந்துவிடக்கூடாது. ஒருவேளை நம்ம அவ்விதம் தேடக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்குங்க, இருளடைந்ததாக அங்க காணப்படக்கூடியதாக இருக்கு. ஸோ நம்முடைய எண்ணங்கள் ஆவிக்குரிய சிந்தனைகள் இதையெல்லாம் தேவன் விரும்புபட்சம் அங்க காணப்படலை அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்ப எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து என்ன பண்ண அப்படி சொல்லி பார்க்கும்போது நாம் தேவனுக்கு எந்த அளவுக்கு புகழை சேர்க்கக்கூடியவங்களாக துதிகளை ஏறெடுக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்றத நாம் ஆய்ந்து அறியக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஸோ இதுதான் யூதா கோத்திரத்தில் வரக்கூடிய இந்த ஒரு ஆகான் செய்யக்கூடிய வேலையாக இருக்குது. ஸோ அடுத்தது சேராகு. அவர் எந்த வம்சங்க? சேராகின், அதாவது யூதா கோத்திரம் சேராகின் வம்சம். அப்ப சேராக் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விடியல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப பாருங்க, தேவனை துதித்து அவருக்கு புகழை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன பண்றோங்க, அங்க இருக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம். அப்ப இந்த ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளுக்கு விலகினவர்களாக அங்க கடந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். அப்ப அந்த ஒரு சேராகின் வம்சத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு போர் வீரர்களும் வெளிச்சத்தில் போரிடக்கூடியவங்களாக அங்க காணப்படணுமா தவிர அங்க இருளுக்கு ஒப்பானவர்களாக என்ன பண்ணிடக்கூடாதுங்க, காணப்படக்கூடாது. அப்ப வெளிச்சத்தில் இருளுக்கு எதிராக என்ன பண்ணுங்க, போரிடக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஸோ அதை சொல்லிட்டு சகோதரர் சொல்றாரு, அப்ப நம்ம இருளுக்கு எதிராக என்ன பண்ணிடக்கூடாதுங்க, போர் செய்யக்கூடியவங்களாக இருந்துடக்கூடாது. வெளிச்சத்தை பெற்று இருளுக்கு எதிராக போர் செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஸோ அப்ப சப்தி அடுத்தது இவர் எந்த குடும்பத்துல வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த பேர் குறிக்கப்படக்கூடியதா இருக்கு அப்படின்னா சப்தியின் பேர் அங்க குறிக்கக்கூடியதாக அங்க காணப்படுது. அப்ப சப்தி என்ற ஒரு பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈவு அல்லது கொடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஸோ அப்ப பாருங்க, இவ்வளோ பேருக்கு மத்தியில தேவனுடைய ஈவையும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு கிருபையும் பெற்றிருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா விதத்திலும் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஸோ அப்ப இதை ஆகான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இழந்து போய்விடக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்காரு அப்படின்னு நான் பார்க்கிறேன் சகோதர சகோதரர்களே. ஸோ அடுத்தது கர்மி அப்படின்ற அந்த ஒரு பேருக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம அங்க குறிக்கல. ஸோ மாறாக ஆகான் அப்படின்ற அந்த ஒரு பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரபுள்னா தொல்லை, துன்பம், கஷ்டம். அப்ப ஆகான் அப்படின்ற ஒரு பேருக்கு அங்க ட்ரபுள் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்ப பாருங்க, இந்த ஒரு கலக்கம் கொடுக்கக்கூடியவராக யார் காணப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆகான் யாருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தினாருங்க? ஒட்டுமொத்த பாளையத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக
அங்கே காணப்பட்டுட்டார் அப்படின்னு நான் பார்க்குற அன்பான சகோதர சகோதரியே. ஸோ இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்படியாக தேவனை துதிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும், அவருடைய வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும், தேவனுடைய ஈவை பெற்றிருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடியவங்களாக காணப்படணும். மாறாக இப்பேற்பட்டதான வெளிச்சத்தையும் இப்பேற்பட்டதான ஈவையும் பெற்றவர்களுக்கு நாம் ட்ரபுளாக என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது அப்படின்னு தான் பார்க்கிற அன்பானங்களே. ஸோ அப்போ யுத்தத்துக்கு போன அத்தனை யுத்த வீரர்களுக்கும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஆகான் அப்படின்னு நான் பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. அப்போ தேவனுடைய ஈவை பெற்றவர்களாகி நாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு துதியும் புகழையும் அங்கே சேர்க்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணுமா தவிர, மற்றவர்களுக்கு உபத்திரவத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு வேலையை நாம் செய்திடக்கூடாது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு காரியத்தை நமக்கு எச்சரிப்பாகவே அங்கே வைத்திருக்கக்கூடியவராக அங்கே காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ இதில் தான் அங்கே சகோதரர் பேசும்போது அங்கே தொடர்ந்து சொல்றாரு. நம்ம வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க sister. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ இங்கே எந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதாவது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை குறித்து தான் அவர் அங்கே பேசக்கூடியவங்களாக காணப்படுவார். நீங்கள் வசனம் கூட வாசிங்க sister. 6லிருந்து சில வசனங்கள் அதிலே. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6லிருந்து சில வசனங்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருக்கின்றார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. பிரியமானவர்களே, அங்கே தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்போ இந்த ஒரு காரியங்கள் எல்லாம் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய மாம்சீக தேவைகளுக்கும் தங்களுடைய மாம்சீக எண்ணங்களுக்கும் உட்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில விழுதலுக்குள்ளாக அவங்க கடந்து போகக்கூடியவங்களாக காணப்பட்டாங்க. ஸோ அப்போ நீங்களும் இப்படி இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறதற்காகவே என்ன பண்ணியிருக்கங்க, இவையெல்லாம் உங்களுக்கு அங்கே அடையாளமாக திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுங்க அப்படின்றத அங்கே பவுல் நமக்கு வலியுறுத்தக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த ஒரு வார்த்தை அங்கே மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு அது எப்படி இருந்ததோ இல்லையோ, ஆவிக்குரிய இஸ்ரேலாகிய நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதிக ஒரு கனத்தையும், அதாவது வெயிட், இதை நம்ம நன்கு குவித்து ஆராயக்கூடியவங்களாகவும், அதே போல நம்முடைய கவனத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடியதாகவும் அங்கே காணப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக அங்கே காணப்படுது. அப்போ திஷ்டாந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நடந்த சம்பவத்திற்கு அப்படியே உண்மையாக அங்கே என்ன நடந்துச்சோ அதற்கு அப்படியே உண்மையாக நடக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம். அப்போ திருஷ்டாந்தம் அப்படின்னு சொல்லும்போது உண்மை பொருளின் மிக சரியான மாதிரியாக விளங்கக்கூடிய ஒன்றாக அங்கே காணப்படுது. ஸோ அப்போ என்ன அங்கே நடந்துச்சோ அதே போல் ஆவிக்குரிய இஸ்ரேலாகிய நமக்கு மத்தியிலும் இது தத்ரூபமாக அப்படியே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அங்கே காணப்படுது. ஸோ இதிலிருந்து நாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் நம்மை விலக்கி கொள்ளக்கூடியவங்களாகவும் அந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் நம்மை தற்காத்து கொள்ளக்கூடியவங்களாகவும் அங்கே காணப்படணும் அப்படின்ற ஒரு எச்சரிப்பை இங்கே பவுல் அப்போஸ்தலன் மூலம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுற பிரியமான சகோதர சகோதரர்களே. ஸோ இதுதான் 7ஆம் தூதன் எக்காலத்தில் அங்கே சகோதரர் வந்துட்டு 52:67 அங்கே சொல்கிறாரு. ஸோ அப்போ இந்த ஒரு நடக்கக்கூடிய அந்த ஒரு திருஷ்டாந்தம் அப்படின்றதுல நாமும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட என்னெல்லாம் மாம்ச பிரகாரமாக காணப்பட்டுச்சோ அது ஆவிக்குரிய இஸ்ரேல ஜனங்களாகிய நம்மள்ட்டையும் அந்த ஒரு இச்சைகள் காணப்பட்டு விடாதபடிக்கு யார் ஒருவர் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்களோ அவர்களே அந்த ஒரு பரம காணானுக்கு அங்கே தகுதியுள்ள பாத்திரமாக அங்கே காணப்படுறாங்க அப்படின்றத நாம் அங்கே புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுற அன்பானவர்களே. ஸோ நம்ம மீண்டும் பாடத்துக்குள்ளாக வரலாம் பாருங்க. ஸோ அப்போ ஆகானுக்கு அந்த ஒரு பாளையத்தில் இடர்பாடு, அந்த ஒரு பாபிலோனிய சால்வையும் பொன்னும் வெள்ளியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு பாபிலோனிய சால்வை எதுங்க? நம்மை எரிக்கக்கூடியதாகவும் முற்றிலும் இல்லாமல் பண்ணக்கூடியதாகவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை
நாம் இழந்து போகும் அளவுக்கு நம்மை இடர்படுத்தக்கூடிய பாபிலோனிய சால்வை எதுங்க? பரவாயில்ல, யாரும் வந்துட்டு பாபிலோனிய சால்வையை வச்சிருக்கல. பிரியமானவர்களே, அதுதான் சகோதரர் சொல்றாரு. அப்ப ஆவிக்குரிய இஸ்ரேலாகிய நமக்கு பாபிலோனிய சால்வை எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ எப்படி அந்த ஒரு மாம்சீக இஸ்ரேலர்கள் அங்க எகிப்தை விட்டுட்டு வந்துட்டாலும் இவர்களுக்கு எரியோவுல அந்த ஒரு பாபிலோனிய சால்வை கிடைக்குதோ, நம்ம அந்த ஒரு முழு உலகத்தை விட்டுட்டு இந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவித்திற்கு கடந்து வந்துட்டாலும் நமக்கும் நம்ம மத்தியிலும் பாபிலோனிய சால்வை என்ன பண்ணுதுங்க? இருக்கவே செய்து அதை இச்சித்து நாம் புதைத்து வைத்துக் கொள்வதும் அதை எரிப்பதும் யாருடைய கரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய கரத்தில் அங்கே இருக்கக்கூடியதாக அங்கே காணப்படுது அப்படின்னு நான் பார்க்குற அன்பான சகோதர சகோதரர்களே. இப்போ பொதுவாகவே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, சால்வை அப்படின்னு உடனே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது என்னதுங்க? எதுங்க சிஸ்டர்? நீதியின் சால்வை. வேறங்க? எலியாவினுடைய சால்வை யாருக்கு நினைவு வரலைங்களா? ஸோ சகோதரர் அதான் சொல்றாரு. ஸோ அப்போ சால்வை அப்படின்னோடனே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும்போது எலியாவிடமிருந்து எலிசா பெற்றுக்கொண்ட அந்த ஒரு சால்வை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ அப்போ சால்வை அப்படின்னோடனே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது தேவன் அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையும் பரிசுத்தாவியும் தான் நம்ம அடையாளப்படுத்தக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவோம். ஆனால் அதே விதத்தில் மாதிரியாக நாம் பொய்த்து வைக்கக்கூடிய பொய்யான ஒரு சால்வையும் இருக்குங்களாங்க. அதுதான் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பாபிலோனிய சால்வை அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்போ இந்த ஒரு பாபிலோனிய சால்வை அங்கே எலியாவினுடைய சால்வைக்கு அப்படியே எதிராக இருக்கக்கூடிய ஒரு சால்வையாக காணப்படுது. ஸோ அந்த ஒரு சால்வையை நாம் பெற்றிருக்கோமா அப்படின்றத நாம் சற்று பார்க்கலாம் பாருங்க. ஸோ அப்போ இந்த ஒரு பாபிலோனிய சால்வையை குறித்து அங்கே சகோதரர் சொல்லும்போது பாபிலோனியர்கள், பாபிலோன் அப்படின்னா உலகம், இந்த ஒரு பாபிலோனியர்கள் அதாவது துணிகள் தயாரிப்பதில் ஒரு கை தேர்ந்த ஒரு ஜனங்களாக அங்கே காணப்படுறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு கை தேர்ந்த ஜனங்கள் அவர்கள் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு ஒவ்வொரு உடையும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆடையே விரும்பாதவங்க கூட என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஒரு ஆடையை நம்ம என்ன பண்ணிடுங்க எப்பேற்பட்டாவது வாங்கி கொள்ளணும் அப்படின்ற அந்த அளவுக்கு அவர்கள் ஆடை செய்வதில், ஆடை தயாரிப்பதில் கை தேர்ந்தவர்களாக அங்கே காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல இந்த ஒரு மற்ற நாட்டினுடைய அந்த ஒரு துணிகளை விட பாபிலோனுடைய துணிக்கு விலை அதிகமாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் அந்த அளவுக்கு அதில் டிசைன், அதாவது அமைப்புகளை அவங்க கொடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ விற்பனைக்கு அது கொண்டு வந்த பிறகு அது பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களுடைய பார்வையை இழுக்கும் அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு பாபிலோனுடைய சால்வினுடைய அம்சங்கள் அங்கே காணப்படக்கூடியதாக அங்கே காணப்படும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்போ பாபிலோனுடைய சால்வை பல விதத்தில் பல வண்ணங்களில் அங்கே தயாரிக்கப்படக்கூடியதாக அங்கே காணப்படுது. இந்த சால்வை எல்லா விதத்திலையும் மற்றவர்களை என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருக்கக்கூடியதாக அங்கே காணப்பட்டுடும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்போ பாருங்க, ஆகான் ஒரு யுத்த வீரன், அவனுக்கு அடுத்த நொடியே கூட என்ன இருக்குங்க, மரணம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு மரணத்துக்கு போகக்கூடிய அவ ஒரு சால்வையை இச்சித்து எடுத்துக்கொள்றாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவருடைய பார்வை இழுத்துருக்குங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கை தேர்ந்த ஒரு ஆடையாக அங்கே காணப்படுது அப்படின்னு பார்க்கிறவங்களே. இதில் நமக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மரணத்தை எதிர்கொண்டு கர்த்தருக்கு உகந்த உத்தவீரர்களாக கடந்து போகக்கூடிய நமக்கும் அந்த ஒரு பாபிலோனிய சால்வை என்ன பண்ணிடுங்க, நம்ம இழுக்கக்கூடியதாக காணப்படும். அப்போ இந்த ஒரு உலகம் எந்த விதத்திலையும் என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு எரிகோவையும் அதில் உள்ள பொருளையும் நம்ம எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நம்மை பின்னுக்கு தள்ளுவதற்கு இந்த ஒரு உலகம் அங்கே இழுக்கக்கூடியதாக அங்கே காணப்படும் அப்படின்னு பார்க்குற நண்பர்களே. அப்போ பாருங்க, ஆகான் இந்த விதத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை எடுத்து மறைத்து வைத்துக் கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாரு. ஸோ இன்னொரு விஷயம் சகோதரர் சொல்லும்போது சொல்றாரு, ஸோ இதன் நிமித்தம் அவர் மாத்திரம் வந்துட்டு மரணத்துக்கு போகல, மற்ற 36 பேருடைய மரணமும் யார் மூலம் விழுந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் இச்சித்து எடுத்துக்கொண்ட அந்த ஒரு பாபிலோனிய சால்வையும் பொன் வெளியின் நிமித்தமே அங்கே நடக்கக்கூடியதாக அங்கே காணப்படுது அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ இதில் நமக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே யுத்த வீரர்கள் தான், நாமும் யுத்தத்துக்கு போகிறோம். ஸோ நம்முடைய இச்சையின் மித்தம் நாம் மற்றவர்களையும் என்ன பண்ண முடியுங்க, பாவத்தில் தள்ளுவதற்கு அநேக வாய்ப்புகள் அங்கே காணப்படக்கூடியதாக இருக்கு. அப்போ நாம் இந்த ஒரு பாபிலோனிய சால்வை வெறுக்கக்கூடியவங்களாகவும்
நம்முடைய ஜீவனையும் தற்காத்து கொள்ளக்கூடியவங்களாக இருந்து மற்றவர்களுடைய ஜீவனையும் என்ன பண்ணுங்க, அங்கே ஒரு பாதுகாப்பதற்கு ஏதுவான வாய்ப்பில் கடந்து வரக்கூடியவங்களாக காணப்படணும். ஸோ மாறாக நாம் நம்முடைய ஜீவனையும் இழந்து மற்றவர்களுடைய ஜீவனையும் அங்கே மறிப்பதற்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோமா அப்படின்றத நாம் சற்று சிந்தித்து ஆராயக்கூடியவங்களாக அங்கே காணப்படும் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்போ தொடர்ந்து அங்கே சகோதரர் பேசும்போது சொல்கிறாரு, இந்த ஒரு இச்சையானது அங்கே வனாந்திர பிரயாணத்தில் மாத்திரம் வரல, இது ஆதி தாயாகிய ஏவாளிடமிருந்தே என்ன பண்ணுதுங்க, அது தொடர்ந்து வரக்கூடியதாக அங்கே காணப்படுது. ஸோ அநேக மாம்சீக இஸ்ரேலர்களும் இதை கவனிக்கல. ஆவிக்குரிய இஸ்ரேலாகிய நாம் அவற்றை சுட்டி எரிக்கல அப்படின்னா நாமும் தொடர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு இச்சைக்கு உட்படக்கூடியவங்களாகவே அங்கே காணப்படுவோம். இச்சை ஒருவர் இழுக்கக்கூடியதாக அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னா இவர் தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவும், அதே போல தேவன் கனி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கனியை விட்டுட்டு இவர் மாம்சீக எண்ணங்களில் அவர் வளரக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவார். ஸோ இப்படிப்பட்டவர்களிட்டிருந்து தேவனுடைய ஆவி என்ன பண்ணப்படுங்க, எடுத்து போடப்படும் அப்படின்னு பார்க்குற அன்பார்களே. ஸோ அப்போ ஆகான்ட்டிருந்து இந்த ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம். ஸோ அப்போ இந்த ஒரு மாம்சம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருபோதும் நம் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு அங்கே விடுவதே இல்லை அப்படின்னு நான் பார்க்குறோம். அதான் நம்ம கலாத்தியரில் வாசிக்கிறோம் பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ ஆகான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே அந்த ஒரு யுத்தத்துக்கு எரிகோவுக்கு போகும்போது என்ன நினச்சிருப்பாருங்க, நாம் தேவனுக்கு பிரியமான உகந்த ஒரு போர் வீரனாக என்ன பண்ணுங்க, தேவன் சொன்ன அந்த ஒரு கற்பனையை அப்படியே கை கொண்டு செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த ஒரு யுத்த காலத்தில் இறங்கியிருப்பாரு. ஆனால் அங்கே போய் அந்த ஒரு பொன்னையும் வெள்ளியும் பாபிலோனிய சால்வையும் பார்த்தோன்னே அவருடைய எண்ணங்கள் என்ன ஆயிடுச்சுங்க, தேவனுடைய கற்பனையை மறந்துருச்சு. இப்போ தேவன் சொன்ன அந்த ஒரு கற்பனைக்கு எதிராக என்ன பண்ணுறாருங்க, அவர் செயல்படக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாரு அப்படின்னு பார்க்குற நண்பர்களே. ஸோ இதில் பாருங்கள், அதுதான் வந்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, ஸோ ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்கக்கூடிய நாம் ஆவிக்கேற்ற பிரகாரமே என்ன பண்ணுங்க, எப்பொழுதும் நடந்து கொள்ள நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக அங்கே காணப்படணும். ஸோ ஒருவேளை நம்ம ஆவிக்கேற்ற பிரகாரம் நடந்தோம் அப்படின்னா நம்முடைய மாம்சீக இச்சைகளை என்ன பண்ணுவோங்க, செய்ய மாட்டோம், அவற்றை வெறுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவோம். ஸோ இதுதான் மாம்சத்திற்கும் ஆவிக்கு விரோதமாக நடக்கக்கூடிய அந்த ஒரு போராக அங்கே காணப்படுது அப்படின்னு நான் பார்க்குற நண்பர்களே. ஒருவேளை இதில் மாம்சம் ஜெயிக்கக்கூடியதாக அங்கே காணப்படுதா, இல்லை நம்முடைய ஆவிக்குரிய விஷயங்கள் அங்கே ஜெயிக்கக்கூடியதாக இருக்கா அப்படின்றத நாம் நிதானித்து மாம்சத்திற்கு ஏதுவாக அனுதினமும் போர் செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஸோ இதுதான் நம்ம ஒரு மன்னாவில் வாசிக்கிறோம் பாருங்க, நவம்பர் 9 மன்னா. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. புதிய சிருஷ்டிக்குள் தொடர்ந்து போர் இருந்து கொண்டே இருக்கும். ஆவிக்குரியவர்களின் புதிய சிந்தைகள் இவர்களை முற்றிலும் மாம்ச இச்சைகளை மேற்கொள்ள செய்ய வேண்டும். நாம் மாம்சமாதலால் நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் இவ்வுலகத்தில் சாத்தானின் பல சூழ்ச்சிகளுக்கு நாம் எதிர்த்து போராட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம வாசிச்சதுல நம்ம கவனமா கேட்டிருப்போம். அப்ப புதிய சிருஷ்டிக்குள் தொடர்ந்து என்ன இருக்குங்க, போர் இருக்கு. அதாவது யுத்த போர் வீரராக வந்துட்டு நம்மள்கிட்ட தொடர்ந்து போர் என்ன இருக்குங்க, இருந்து கொண்டே இருக்கு. ஆனா நாம என்ன சொல்றோங்க, ஏன் நமக்கு மட்டும் இப்ப ஏற்பட்டதான ஒரு போராட்டமான வாழ்க்கையா இருக்குன்னு தெரியல. மற்றவர்கள்லாம் எப்படி இருக்காங்க, சந்தோஷமா தானே இருக்காங்க, ஆனா நமக்கு ஒரே போராட்டமா தானே வாழ்க்கை ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணங்கள் காணப்படுது. ஆனா சகோதரர் சொல்லும்போது ஒரு யுத்த வீரராக வந்துட்டு நம்மள்கிட்ட தொடர்ந்து இந்த ஒரு போராட்டம் காணப்பட்டாதான் நாம் எதில் இருக்குங்க, போராட்டத்தில் யுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம். ஸோ அப்போ இந்த ஒரு போராட்டம் மற்றவர்களோடு இல்லை, நம்முடைய மாம்சத்திற்கும் நம்முடைய ஆவிக்கும் எதிரான ஒரு போராட்டமாக இருக்குது. இல்லை ஆவிக்குரியவைகள் அங்கே ஜெயிக்கக்கூடியதாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரே. அப்போ தொடர்ந்து நீங்கள் வாசிங்க சிஸ்டர். பல உலக இச்சைகளால் நாம் சோதிக்கப்படும் போது புதிய சிந்தையுடன் அவற்றை எதிர்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ பார்க்குறோம்,
நம்ம மாம்சத்தால் நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு சாத்தானுடைய பல சூழ்ச்சிகளை நம்ம எதிர்த்து போராடக்கூடியவங்களாகத்தான் அங்கே காணப்படுறோம். பல விதத்தில் உலக இச்சைகள் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இழுக்கக்கூடியதாகவும் நம்மை சோதிக்கக்கூடியதாகவும் அங்கே காணப்பட்டு கொண்டே தான் இருக்கும். நம்முடைய புதிய சிந்தை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எதிர்த்து போராடக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ பாருங்க, ஆகான் எரிகோவுக்கும் எரிகோ ஜனங்களுக்கும் எதிராக போராடக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுட்டாரு. ஆனா தேவன் சொன்ன அந்த ஒரு பொன் வெள்ளி அந்த ஒரு பாபிலோனிய வஸ்திரத்துக்கு எதிராக என்ன பண்ண முடியலைங்க, அவரால் போராட முடியல. அவற்றை இச்சித்து எடுத்துக்கொள்ளக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கிற மாணவர்களே. அப்ப இந்த வகையான போராட்டங்கள் நம்மிடம் அங்க இருக்கக்கூடாது. அது ஒரு மாம்சத்தை முற்றிலும் எதிர்த்து போராடக்கூடியவங்களாகவே காணப்படணும். அதை தொடர்ந்து இருக்கிறது வாசிச்சுங்க. சகல பரிசுத்தவான்களுக்கும் இப்படிப்பட்ட போராட்டம் மரண பரியந்தம் உண்டு. புதிய சிருஷ்டி இதை மரண பரியந்தம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரர்களே, அப்ப தொடர்ந்து நம்முடைய மரண பரியந்தம் இதை மேற்கொள்ளக்கூடியவங்களாகத்தான் அங்க காணப்படணும். அப்ப சகோதரர் அங்க பேசும்போது சொல்றாரு, ஒருவேளை ஆகான் இப்படியாக எப்படி எரியோவுக்கு எதிராக போராடி அங்க மற்றவர்கள் அங்க தேவனுக்கு பிரியமாக அங்க காணப்பட்டுட்டாங்களோ, அதே போல ஆகானும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அங்க தேவனுக்கு பிரியமாக போர் செய்யக்கூடிய ஒருவராக அங்க காணப்பட்டுட்டு தேவனுக்கு துதிகளையும் அந்த ஒரு வெளிச்சத்தையும் ஏறெடுக்கக்கூடியவராக அங்க காணப்பட்டிருந்தார். அப்படின்னா இன்னும் கொஞ்ச தொலைவில் எட்டக்கூடிய அந்த ஒரு பரம கானானுக்கு என்ன பண்ணியிருப்பாருங்க, ஒரு பங்குள்ள ஒரு யுத்த வீரனாக அங்க காணப்பட்டிருப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா அவருடைய இச்சையின் மித்தமும் அவர் இந்த ஒரு மாம்சத்தை மேற்கொள்ளாத நிமித்தமும் என்ன ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அழிவுக்கு நேராக கடந்து போகக்கூடியவராக அங்க காணப்பட்டுட்டார் அப்படின்னு பார்க்கிறோம்னாங்களே. அப்ப தேவன் ஏன் அந்த ஒரு மற்ற காரியங்களை, அதாவது சாபத்தீடான இதை அங்க அக்னியில எரிக்க சொல்லக்கூடியவராக அங்க காணப்பட்டார் அப்படின்னா இந்த பாபிலோனிய சால்வை என்ன பண்ணிருக்கணுங்க, அவர் அக்னியில எரிச்சிருக்கணுங்க. ஸோ அப்ப அந்த ஒரு அக்னியில் எரிக்கக்கூடிய இந்த ஒரு காரியத்தை அவர் இச்சித்து எடுத்துக்கொண்டார் அப்படின்னா அக்னி ஒரு முழுமையான அழிவை அங்க அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த ஒரு இச்சிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகணும் அப்படின்னா முற்றிலும் ஒரு யுத்த வீரன்ட்ட அங்க எரிக்கப்படக்கூடிய ஒன்றாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறாங்களே. அப்ப நாம் நிதானிக்கலாம், ஒருவேளை நம்முடைய இதயத்தில் நம்முடைய சிந்தனையில் ஏதேனும் ஆவிக்குரிய விஷயத்திற்கு எதிராக இச்சிக்கப்படக்கூடிய ஒன்றாக அங்க காணப்பட்டுச்சு அப்படின்னா அதை உடனே என்ன பண்ணிடணுங்க, நாம் எரிக்கக்கூடியவங்களாக அது இல்லாமல் செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப சகோதரர் தொடர்ந்து பேசும்போது இந்த ஒரு பாபிலோனிய சால்வை போன்று அநேக காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலும் அங்க காணப்படக்கூடிய ஒன்றாக அங்க காணப்படுது அப்படின்ட்டு சில காரியங்கள் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொடர்ந்து பேசக்கூடிய விஷயம்தான், நம் சபை கூடுகை எதனால தவறுதுங்க, ஏதாவது ஒரு உலக விஷயங்கள் நம்மை இழுக்கும் போது நம்முடைய சபை கூடுகை அங்க தவறக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆவிக்குரிய சகோதர சகோதரர்களோடு நம்முடைய சம்பந்தங்கள் நம்முடைய உறவுகள் தவிர்க்கப்படக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்துல மாம்சீக சகோதரர்கள் மாம்சீக உலகம் என்ன ஆகுதுங்க, நம்மை இழுக்கக்கூடியதாக அங்க காணப்படும். அதே போல நம்ம எப்ப ஆவிக்குரிய விஷயத்திற்கு உட்காந்து நம்முடைய நேரத்தை செலவிடக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கிறோமோ அப்ப என்ன ஆகுங்க அப்படின்னா நம்முடைய உறவினர்களோ நம்முடைய நண்பர்களோ ஒருவேளை நம்முடைய வேலை நம்முடைய படிப்பு நம்முடைய கையில் இருக்கக்கூடிய செல்போன் டிவி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இச்சித்து இழுக்கக்கூடிய ஒன்றாக அங்கு காணப்படும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ பிரியமானவர்களே, அப்ப எப்படியாக அங்க ஆகானுக்காக பாபிலோனில் செய்யப்பட்ட அந்த ஒரு போர்வை எரிகோவில் அவருடைய வீழ்ச்சிக்காக காத்து கொண்டிருந்துச்சோ அதே போல நம்முடைய வீழ்ச்சிக்கு எங்க எப்படி வேணாலும் சாத்தான் என்ன பண்ணுவார்னா சில தந்திரமான இச்சைகளை அவர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக அங்க காணப்பட்டிருப்பார். ஸோ நம்ம எதில் விழுந்து போறோம் அப்படின்றது நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுங்க, ஒவ்வொருவரும் ஆராய்ந்து அறிந்து நாம் விழுந்து போகக்கூடிய வேலையிலிருந்து அங்க சற்று விலகி கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அதிலேயே இரண்டாவது விஷயமாக சகோதரர் சொல்லும்போது அப்ப பாருங்க, எரிகோவில் ஆகான் செய்யக்கூடிய அந்த ஒரு வேலையை சரியாக செய்யாதபடிக்கு அந்த ஒரு பாபிலோனிய சால்வை அவருக்கு தடையாக காணப்பட்டது போல ஆவிக்குரிய இஸ்ரேலாகிய நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வேலையை சரியாக செய்யாதபடிக்கு நமக்குள் என்ன வஸ்திரங்கள் பாபிலோனிய எண்ணங்கள் அந்த ஒரு பாபிலோனிய வஸ்திரம் இச்சிக்கப்படக்கூடியதாக ஒன்றாக அங்கே காணப்படுது அப்படின்றத நாம் ஆராய்ந்து ஒருவேளை இப்பேற்பட்டதான எண்ணங்கள் நம்ம மத்தியில் கடந்து வந்துடக்கூடியதாக காணப்பட்டுச்சு அப்படின்னா அவற்றை விலகக்கூடியதாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ தொடர்ந்து சொல்லும்போது ஒருவேளை நம்முடைய உடை நம்முடைய நடை நம்முடைய பழக்க வழக்கங்கள்
மற்றவர்களுக்கு ஒரு பாபிலோனிய சால்வையாக அங்க காணப்பட்டு விடக்கூடாது அப்படின்றத அங்க சகோதரர் வலியுறுத்துறாரு. நம்ம ஆகானாவும் இருந்துடக்கூடாது, பாபிலோனிய வஸ்திரமாகவும் இருந்துடக்கூடாதுங்க. எப்படிங்க? நம்ம ஆகானாகவும் இருந்துடக்கூடாது, பாபிலோனிய வஸ்திரமாகவும் இருந்துடக்கூடாது. எப்படி இருக்கலாங்க? மற்றவர்களுடைய இச்சைக்கு நாம் வழியை ஏற்படுத்தக்கூடியவங்களாகவும் இருந்துடக்கூடாது. அதே போல அந்த ஒரு இச்சைக்குள் நாம விழுந்து விடக்கூடியவங்களாகவும் அங்கே காணப்பட்டு விடக்கூடாது அப்படின்றாரு. அதான் நம்முடைய நடை, உடை, பழக்க வழக்கங்கள் இந்த ஒரு பாபிலோனிய சால்வையாக மற்றவர்களுக்கும் இருந்து விடக்கூடாது. அதே போல இப்பேற்பட்டதான பாபிலோனிய சால்வையை பார்த்து நாமும் வீழ்ந்து போயிடக்கூடாத எச்சரிக்கை உள்ளவர்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம்னாங்களே. பிரியமான சகோதர சகோதரிலே, நம்ம ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அங்கே சகோதரர் பேசக்கூடியதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எந்த விதத்திலும் நம்முடைய ஆடை, நம்முடைய உடை அலங்கரிப்பு மற்றவர்களின் பார்வையை ஈர்க்க வண்ணமாக அங்கே இருந்துவிடக்கூடாது. ஸோ இதன் மூலம் என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு யுத்த வீரன் அங்கே வீழ்ந்து போகக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுட்டாங்க. ஸோ நம்முடைய பழக்க வழக்கங்களால் யார் ஒருவரும் வீழ்ந்து போவதற்கு ஏதுவாக நாம் அமைந்து விடக்கூடாது அப்படின்னு பார்க்கிறோம். இது ஒரு வகையான பாபிலோனியின் வஸ்திரம். ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது, நம்முடைய அனுதின வாழ்க்கையில் எவ்வளோ கோபங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்களை நாம் கடந்து வரக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு கடந்து வந்த பிறகு நம் மத்தியில் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லி பார்க்கும்போது, இப்பேற்பட்டதான கோபங்கள், சண்டைகள், மார்க்க பேதங்கள் நம்மையும் இடறி மற்றவர்களையும் இடறி போகக்கூடியதாக அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னா, அதுவும் ஒரு வகையில் பாபிலோனிய வஸ்திரமாகவே அங்கே காணப்படுது அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ இந்த ஒரு காரியங்கள் சகோதரர்கள் மத்தியிலே தான் அதிகமாக வரக்கூடியதாக அங்கே காணப்படுது அப்படின்றதையும் அங்கே சகோதரர் விளக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுறாரு. ஸோ நம்ம ஒரு ஸ்லைடு கூட வாசிக்கலாம் பாருங்க. மற்றவர்களை காட்டிலும் கிறிஸ்துவுக்கு உள்ளான சகோதர சகோதரிகளே சில சமயம் நமக்கு அதிகமான பிரச்சனைகளை உருவாக்குகின்றவர்களாய் இருப்பார்கள் என்பது உண்மையே. நம்முடைய நெருங்கின உறவும் ஒருவரை ஒருவர் பற்றின பெருமளவிலான அறிவும் தீமையாய் பேசுவதற்கும் விமர்சிப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகளை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றதா இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த ஒரு விஷயத்தில் அங்கே சகோதரர் பேசக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மற்றவர்களை காட்டிலும் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இங்கே இல்லாத மற்றவர்களை காட்டிலும் சகோதர ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய நமக்குள்ளாகவே பிரச்சனைகள் என்ன இருக்குங்க, அதிகமாகவே அங்கே காணப்படக்கூடியதாக இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நம்முடைய ஐக்கியம், நம்முடைய நெருக்கம் அதிகமாக காணப்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எண்ணுறோமோ, அந்த அளவுக்கு நாம் மற்றவர்களை குறித்ததான அறிவையும் அவருடைய நெருக்கமாக இருக்கும்போது அவருடைய வீழ்ந்து போன குணங்கள் என்ன ஆகுங்க, இயற்கையாகவே நமக்கு தெரியப்படக்கூடியதாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு அறிவை நம்ம பெற்றிருக்கோம். ஸோ இது என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருக்கும் தடையாக இருந்துடக்கூடாது, நம்முடைய ஓட்டத்திற்கும் என்ன ஆயிடக்கூடாதுங்க, தடையாக இருந்துவிடக்கூடாது அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ தொடர்ந்து நீங்க வாசிங்க சிஸ்டர். ஆனால் சகோதரர்கள் அல்லாத மற்றவர்கள் விஷயத்தில் இப்படியாக வாய்ப்புகள் இருப்பதில்லை. தேவனுடைய ஜனங்கள் அனைவரும் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்ற யோசேப்பின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, இந்த ஒரு காரியங்கள் யோசேப்பு அவருடைய மற்ற சகோதரர்கள் என்ன பண்றாருன்னா, எகிப்தில் அவரை பார்க்கறதுக்கு வராங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லா சலுகைகளையும் யோசேப்பு என்ன பண்றாருங்க, செய்து கொடுக்குறாரு. அப்ப அவங்க போகும்போது சொல்றாரு, நீங்க போகிற வழியில என்ன பண்ணாதீங்க, ஒருத்தரை சண்டை பண்ணி கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கானானுக்கு அங்க கடந்து போறாங்க. ஸோ இங்க இருக்க வேண்டிய காரியங்கள்லாம் முடிச்சுட்டு கானானுக்கு போறாங்க. ஸோ அப்படியாக நீங்க போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல நமக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் இந்த ஒரு உலகத்துக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு நாம் நம்முடைய செல்வங்களை பெற்றுக்கொண்டு இப்ப பரம கானானுக்கு கடந்து போறோம். இப்படியாக போகக்கூடிய வழியில நாம் ஒருத்தர் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, சண்டை பண்ணி கொள்ளக்கூடியவங்களாக அங்க இருந்துடக்கூடாது அப்படின்றத அங்க யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆலோசனையாக சொல்றாரு. இதே ஆலோசனையை சகோதரர் நம்ம மத்தியிலும் அங்கே வைக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாரு. ஸோ ஒருபோதும் மற்ற விஷயங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நாம் வாக்குவாதம் பண்ணக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுட்டு அப்படின்னா, அதுவும் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பாபிலோனிய வஸ்திரமாக அங்கே காணப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். தொடர்ந்து அதை வாசித்து முடியுங்க சிஸ்டர். கர்த்தரினால் இவ்வழியே நமக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டுள்ளது. அது இடுக்கமான வழியாயும் சிரமமான வழியாயும் மாம்சத்திற்கு முழுக்க துன்பம் நிறைந்த வழியாகவும் ஆவிக்கு சிந்தைக்கு சோதனைகளும்
பரீட்சைகளும் முழுக்க நிறைந்த வழியாகவும் காணப்படுகின்றது. ஆகையால் இந்த சிரமங்களுக்கு ஏற்ப அன்பும் இரக்கமும் ஒத்துழைப்பும் மற்றும் உதவிக்கரம் அளித்தலும் ஆதரவும் காணப்பட வேண்டும். போதுங்க சிஸ்டர். பிரியமான சகோதர சகோதரி, அப்படியாக நம்ம இந்த ஒரு வழியில கடந்து போகும்போது நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அநேக சிரமங்கள் அங்கே இருக்கக்கூடியதாகத்தான் அங்கே காணப்படும். இந்த ஒரு வழியில கடந்து போகக்கூடிய நமக்கு ஒரு சிரமமான நெருக்கமான வழியாக அங்கே காணப்படுது. ஸோ அநேக விதத்தில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தைக்கு சோதனைகளும் பரீட்சைகளும் நிறைந்த ஒரு வழியாக காணப்படும். ஸோ இந்த எல்லா விஷயத்திலும் சகோதர சகோதராகி நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பும் இரக்கமும் காமிக்கும் போது அங்கே மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சால்வேஷன் வழி கிடைக்கக்கூடியதாக அங்கே காணப்படுது அப்படின்னு நான் பார்க்குறேன் அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்போ இப்பேற்பட்டதான பாபிலோனிய வஸ்திரத்திலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். நம்முடைய பிரயாண வழியில் ஏதேனும் இப்பேற்பட்டதான பாபிலோனிய காரியங்கள் நம்மிடம் அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னா நாம் பரம காணானை அடையக்கூடியவங்களாக அங்கே காணப்பட முடியாது அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. ஸோ அப்போ சாத்தான் தந்திரமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படி ஆகானுக்கு எரிகோவில் ஒரு பாபிலோனிய சால்வை வைத்திருந்தாரோ அதே போல எல்லா விதத்திலும் நம்முடைய வழியிலும் ஏதாவது வகையில் அந்த ஒரு பாபிலோனிய சால்வை இருக்கவே அங்கே செய்யும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதை யுத்த வீரர்களாக நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா மேற்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. ஸோ அதான் சகோதரர் சொல்லும்போது பெருமை, மேட்டின்மை, கீழ்ப்படியாமை இவை எல்லாமே ஒரு வகையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாபிலோனிய சால்வியாக அங்கே காணப்படுது. ஸோ இதை நாம் மேற்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஸோ அப்போ இந்த ஒரு பெருமை அப்படின்ற விஷயம் நம்மை அறியாமலே நம்மை தொடரக்கூடிய ஒரு பாபிலோனிய சால்வையாகவும் அங்கே காணப்படுது. ஸோ அப்போ இதற்கெல்லாம் நாம் எச்சரிப்புள்ளவர்களாக அங்கே காணப்படக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஒருவேளை இப்போ நாம் நிதானிக்கும் போது நம்மிடம் பாபிலோனிய வஸ்திரமாக காணப்படக்கூடிய சில இச்சிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம் அவற்றை ஜாக்கிரதையாக கையாண்டு அவற்றை முற்றிலும் எரிக்கப்படக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்போ பாருங்க எந்தெந்த விதத்தில் இவர்கள் அவருடைய தேவனுடைய உடன்படிக்கையை மீறக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் பேசும்போது சொல்றாரு. நீங்க யோசுவா 7ஆம் அதிகாரம் 11 ஸ்லைடை போட்டுருங்க. ஸ்லைட் படிக்கிட்டு அந்த 4 பாயிண்ட்ஸ் 11வது வசனம் 7:11. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. பிரியமானவர்களே, அப்ப இறுதியாக அங்க சகோதரர் பேசும்போது சொல்றாரு, இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்கள் கட்டளையிட்ட என்னுடைய உடன்படிக்கையை அவர்கள் மீறக்கூடியவர்களாகவும் சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டவர்களாகவும் களவு செய்தவர்களாகவும் வஞ்சிக்கக்கூடியவர்களாகவும் தங்கள் பண்டம்பாடிக்குள்ளாகவே ஒழித்து வைக்கக்கூடியவங்களாகவும் அங்கே காணப்பட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் இதுக்கு எக்ஸ்பிளைன் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம் பாருங்க. ஸோ உடன்படிக்கையை மீறினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சகோதரர் பேசும்போது சொல்றாரு, தேவ பிள்ளைகள் எப்படி தேவனுடைய உடன்படிக்கையை மீறக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவாங்க? தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கையை மீறுறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு நோக்கம் வேணும். எந்த சமயத்தில் அவங்க உடன்படிக்கையை மீறுவாங்க? சரிங்க, இப்ப இங்க ஆகான் எப்படி தேவனிடம் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு உடன்படிக்கை மீறினாருங்க? சுயநலம். அப்ப பாருங்க, அங்க போருக்கு போயிட்டாரு. அங்க என்ன இருக்கு அப்படின்னா, மற்ற யுத்த வீரர்கள் அவர்கள் சரியாக தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடித்து செய்யறாங்க. ஆனா அங்க ஆகான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சுயநலம் அவருக்குள்ளாக வருது. அந்த சுயநலத்தின் மித்தம் சில பொருட்களை இச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக காணப்படுறாங்க. அப்ப யார் ஒருவர்கிட்ட பொதுவான எண்ணங்கள் தேவனுடைய பிரமாணங்கள் அங்கே மீறப்படக்கூடியதாக காணப்படுதோ அவரிடம் சுயநலம் அதிகமாக காணப்படும். இந்த ஒரு சுயநலம் என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளாதபடியாகவும் ஆவியின் கனிகளை சரியாக வெளிப்படுத்தாதபடியாகவும் அங்கே காணப்படுது. இந்த ஒரு சுயநலம் சாத்தானின் கொள்கையாக காணப்படக்கூடிய ஒன்றாக காணப்படுறதுனால அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை மீறக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவாங்க. ஸோ இதன் மித்தம் அவர்கள் தேவனுடைய சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகவும் அவர்கள் களவு செய்யக்கூடியவங்களாகவும் அதே போல வஞ்சிக்கக்கூடியவங்களாகவும் தங்களுடைய பண்டம் பாடிக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையை வைக்க வேண்டிய இடத்தில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவர்கள் இச்சித்ததை தங்களுக்குள் புதைத்து வைத்துக் கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவாங்க அப்படின்னு பார்க்குற பிரியமான சகோதர சகோதரர்களே. அப்போ கூடாரம் எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்கே காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரீரத்தை
அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆகான் அவருடைய கூடாரத்தில் எதை புதைத்து வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இச்சிக்கப்பட்ட அந்த ஒரு பாபிலோனிய வஸ்திரத்தையும் பொன்னையும் வெள்ளியும் அங்கே வைத்திருக்கக்கூடியவராக அங்கே காணப்பட்டுட்டார். அப்போ அந்த ஒரு பொன் வெள்ளி எல்லாம் தேவனுக்கு சேரக்கூடியது, அந்த ஒரு பாபிலோனிய வஸ்திரம் எரிக்கப்படக்கூடிய ஒன்று. அப்போ இப்போ நாம் நிதானிக்கலாம், நாம் தேவனுக்கு சேரக்கூடியதை தேவனுக்கும் நம்முடைய மாம்சத்தில் எரிக்கப்படக்கூடிய வேண்டியதை சரியாக எரிப்பதற்கும் ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்கோமா, இல்லை எல்லாவற்றையும் தேவனுக்கும் கொடுக்காம எரிக்கப்படக்கூடியதை எரிக்காம எல்லாவற்றையும் நம்முடைய கூடாரத்தில் புதைத்து வைத்திருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோமா அப்படின்றத நாம் சிந்தித்து அறியக்கூடியவங்களாக அங்கே காணப்படும் அன்பான சகோதர சகோதரர்களே. அப்போ இது வரைக்கும் பார்த்த நம்ம எதெல்லாம் எரிக்கப்படக்கூடியவை, எதெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் சேர்க்கப்படக்கூடியவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம சேர்க்கப்படக்கூடியதையும் எரிக்கப்படக்கூடியதையும் சரியாக செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டு அப்படின்னா இன்னும் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பரம கானானுக்குள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் பிரவேசிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட முடியும் அன்பான சகோதர சகோதரர்களே. இப்போ நம்ம ஆதார வசனத்தை வாசித்து முடிக்கலாம் பாருங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். பிரியமான சகோதர சகோதரர்களே, இப்படியாக நம்ம பார்க்கும்போது ஒருவேளை நம்முடைய கூடாரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத எரிக்கக்கூடிய விஷயங்களையும் தேவனுக்கு பிரியமான அந்த ஒரு பொன் வெள்ளி இதை போன்ற தேவனுக்கு கொடுக்காம நம்ம வைத்திருக்கக்கூடிய விஷயங்களும் நம்முடைய கூடாரத்தில் அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னா இன்னைக்கே நாமும் தேவன்கிட்ட சரண்டர் ஆகலாம். மெய்யாகவே நான் இஸ்ரேலின் தேவனுக்கு விரோதமாக, தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னென்ன பிரகாரமெல்லாம் நான் இதை எரிக்க வேண்டியதை எரிக்காமலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமலும் மறைத்து வைத்திருக்க அப்படின்றத சரியாக செய்து நாம் தேவனிடம் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கிட்டி நெருங்கி சேரக்கூடிய அந்த ஒரு பரமக்கானான் அருகில் இருக்கு. நாம் அதை கிட்டி நெருங்கி சேர தேவன் தாமே நாம் யாவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.